நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான திரு விஜய் அவர்கள் நேற்று ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். மகளிர் தினத்தை முன்னிட்டு என்ன காணொலி அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவை நம்பணும், திமுகவை தேர்ந்தெடுத்தோம், நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினோம். ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எனவே இந்த ஆட்சியை அகற்ற வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. மாற்றம் முக்கியம், ஒரு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறது போன்ற ஒரு துணியில் நேற்று ஒரு வீடியோவை வெளியிட்டு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அருமை சகோதரர் திரு விஜய் அவர்கள். இப்போ நடிகர் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களிடம் நமக்கு சில கேள்விகள் இருக்கின்றன. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் சொல்கிறார்ல, நம்பணும் திமுகவை இப்படி பண்ணிடுச்சே அப்படிங்கிறதுல, இதற்கு முன்பு அவர் சில கட்சிகளை ஆதரித்து வாக்குகள் சேகரித்தார். அவர் ஆதரித்து வாக்குகள் சேகரித்த பிறகு, அந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னெல்லாம் நடந்துச்சு, அதை குறித்து விஜய் என்றைக்காவது வருத்தம் தெரிவித்தாரா? குறைந்தபட்சம் ஐயோ நான் தப்பா இவங்களுக்காக வாக்கு சேகரித்து விட்டேன் என்று வருத்தம் தெரிவித்திருப்பாரா? அதை விட முக்கியமாக, ஒரு மாற்றம் வேண்டும்னு தொடர்ச்சியாக வாதங்களை வைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சில கேள்வி இருக்குது. என்ன மாற்றம், எதிலிருந்து மாற்றம், எதை மாற்றப் போகிறீர்கள் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, தொண்டை இன்னும் முழுமையாக சரியாகலை, அதோட பேசுகிறதுனால உங்களுக்கு குரல் அப்படி இருக்குது, அதனால் சாரி அகெயின். ஸோ இருந்தாலும் கருத்துக்களை பகிரணுங்கிறதுக்காக பேசுகிறேன். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை திருப்பி வலிந்து ஏற்படுத்துகிறார்கள். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் குற்றமே நடக்கலையா அப்படி நான் சொல்லலை. குற்றங்கள் நடக்கின்றன. நாளைக்கு விஜயே முதலமைச்சர் ஆனாலும் இந்த குற்றங்கள் நடக்கும். யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு குற்றம் கூட நடக்காத ஒரு ஆட்சி அப்படின்னு ஒரு ஆட்சியை யாராலையும் கொடுக்க முடியாது. உங்களாலையும் கொடுக்க முடியாது, என்னாலையும் கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கள மிகைப்படுத்தி பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல, நடமாடவே முடியல, அப்படி நம்ம தமிழ்நாடு இருக்குதா? அப்படியா இருக்குது தமிழ்நாடு? மனசாட்சியோடு பேசுங்க. மணிப்பூர் அப்படி இருக்குது. மணிப்பூரை பற்றி நீங்கள் பேசியே மறுக்கிறீங்க. சரி, ஒன்றிய அரசு, பாஜக அரசு என்ன சொல்லுது? இந்தியாவில் பெண்கள் வாழ தகுதியான நகரங்களில் முதலிடத்தில் சென்னை. தட் மீன்ஸ் தமிழ்நாடு தான் இன்னமும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் கொச்சைப்படுத்துவதில் விஜய்க்கு அப்படி என்ன ஆர்வம்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து உங்களுடைய வாக்கு அரசியலுக்காக தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் ஏதோ பெண்கள் வாழ தகுதியற்ற ஒரு மாநிலம் போன்று சித்தரிப்பது அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் கிரைம்ஸோட ரிப்போர்ட் எடுங்க, நம்முடைய NCRB அறிக்கை எடுங்க, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, அதனுடைய அறிக்கை எடுங்க. இந்தியாவில் கிரைம்ஸ் எங்கெல்லாம், கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் உமன், கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் எங்கெல்லாம் நடக்குது, அதில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது, டேட்டாவோடு நீங்கள் ஏதாவது பேசியிருக்கிறீங்களா? மேலோட்டமாக பேசிட்டு போகிறது சரியான வாதமா? இப்போது தாவேகா நிர்வாகி ஒருவர் சின்ன குழந்தைக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தாருன்னு போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படுகிறார். இதற்கு நான் மொத்தமாக தாவேகாவை பொறுப்பேற்க சொல்ல முடியுமா? இது இண்டிவிஜுவல் கிரைம். ஒருத்தன் எவனோ ஒரு பொறுக்கி பேச செஞ்ச ஒரு குற்றம். இந்த மாதிரியான இண்டிவிஜுவல் கிரைம்ஸை அரசு கட்டுப்படுத்துவதற்கு தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அஇஅதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தீர்கள், நினைவிருக்கிறதா நண்பர் விஜய் அவர்களே? அஇஅதிமுகவிற்கு ஆதரவாக நீங்கள் பரப்புரை செய்தீர்கள். மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் இதற்கு மனம் திறந்து பதில் சொல்லணும். நீங்கள் அஇஅதிமுகவிற்கு ஆதரவாக பரப்புரை செய்த பிறகு, அந்த கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு, பெண்களுக்கு எதிராக எவ்வளவு கொடுமைகள் அவருடைய ஆட்சி காலங்களில் நடைபெற்றன? சரி, அவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எவ்வளவு கொடுமைகள் நடைபெற்றன? அதை என்னைக்காவது நீங்கள் கண்டித்திருக்கிறீர்களா? செரீனா என்ற ஒரு இளம் பெண், தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்குதா? அவர் வீட்டில் கஞ்சா வைத்து அவர் கைது செய்யப்பட்டாருங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு. அந்த செரீனா யார்? எதற்காக அவர் கஞ்சா வலைக்கு கைது செய்யப்பட்டார்? அதை பற்றி விஜய்க்கு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சரி, வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயரில் வாச்சாத்தியில் ஜெயலலிதாவினுடைய காவல்துறை புகுந்து நடத்திய அட்டூழியங்கள், சின்ன குழந்தைகள் கூட விட்டு வைக்காம இளம் பெண்களை பாலியல் ரீதியாக கொடுமை செய்து, வல்லுறவு செய்து ஒரு பெரிய வெறியாட்டத்தை நிகழ்த்தியது ஜெயலலிதாவினுடைய அரசு அன்று. அதற்கு எதிராக ஒரு நீண்ட வழக்கை பன்னெடுங்காலம் நடத்தி வாச்சாத்தி வழக்கில் குற்றவாளிகளுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு, காவல்துறைக்கு நீதித்துறையின் மூலம் தண்டனை பெற்றுக் கொடுத்தார்கள் நம்முடைய
சமூக செயற்பாட்டாளர்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள், மார்க்சிய சிந்தனையாளர்கள், பெரியாரிய அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் கூட்டா எல்லோருக்கும் அதில் பங்கு இருக்குது. அதை பற்றி என்னைக்காவது விஜய் நீங்கள் வாய் திறந்து ஐயோஹோ ஜெயலலிதாவின் ஆட்சியில் இப்படி நடந்து விட்டது கேட்டிருப்பீங்களா? ஜெயலலிதா ஊழல்வாதி என்று ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட காரணத்திற்காக 3 அப்பாவி மாணவிகள், ஜெயலலிதா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட காரணத்திற்காக 3 அப்பாவி மாணவிகள் பேருந்தில் உயிரோடு தீ வைத்து கொளுத்தி படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் நீங்கள் கொஞ்சமும் கூச்சமின்றி ஜெயலலிதாவிற்கு ஆதரவாக பரப்புரை செய்தீர்கள். அதற்காக மக்களிடம் நீங்கள் வருத்தம் கேட்டதுண்டா? நான் நம்பினேன் ஜெயலலிதாவை, இப்படி பண்ணிட்டாங்க, ஏதோ திமுகவை நாமெல்லாம் சேர்ந்து தான் ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் என்று நீங்கள் சொல்லிக்கின்ற பொழுது ஏதோ நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்ச மாதிரியே பேசுகிறீங்களே. நீங்கள் பிரச்சாரம் செய்த அஇஅதிமுகவிற்காகவே நீங்கள் வருத்தம் தெரிவிக்கலை. ஏன் ஜெயலலிதாவிற்காக, ஜெயலலிதாவுடைய அரசில் நடந்த அந்த அட்டூழியங்கள் குறித்தெல்லாம் நீங்கள் என்னைக்கு வாய் திறந்துருக்கிறீங்க? அப்படித்தான் இன்றைக்கி நடக்குதா? இன்றைக்கி ஆட்சி அப்படி தான் நடக்குதா? கொஞ்சம் மனச்சான்றோடு பேசணும். நீங்கள் திமுக ஆட்சி தான், முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர், இவருடைய ஆட்சி காலங்களில் தான் பெண்களுக்கு அவ்வளவு பிரத்யேக திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு அவங்க எம்பவர் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் முதன்முறையாக பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு, முத்தமிழர் டாக்டர் கலைஞர். மகளிர் தினத்தன்று இதைத்தான மக்கள்கிட்ட பேசணும். இந்தியாவில் முதன்முறையாக பெண்களுக்கு சொத்துரிமை 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை முதலில் அமல்படுத்தியது தமிழ்நாடு. உள்ளாட்சி தேர்தல்களில் 50 விழுக்காட்டை இன்றைக்கு அமல்படுத்தியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பெண் பிள்ளைகளுடைய உயர்கல்விக்காக இல்லையா, நீங்கள் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் அவர்களுக்கு கல்வி உரிமை தொகை வழங்கப்படுகிறது. பெண்கள் வீட்டிற்குள் முடங்கி கிடக்கக்கூடாது என்று கட்டணமில்லா பேருந்து, மகளிர் உரிமை பயணம், அது சலுகையாக கூட சொல்லலை, மகளிர் உரிமை பயணம். முதல்ல வெளியில் வாங்க, நீங்கள் சிறகுகள் விரிங்க, உங்கள் வானம் பறந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, இல்லை யாருடைய ஆட்சி காலத்தில் நடக்குது? இந்த ஆட்சி காலத்தில் நடக்குது. பெண்கள் முதன்முறையாக இந்தியாவில் பெண்கள் காவல்துறையில் சேரலாம், சட்டம் இயற்றிதுங்க. முதல் பெண் போலீஸ் தமிழ்நாட்டில் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்தில். சொல்லுங்கள், மனசாட்சியோடு நடிகர் விஜய் அவர்கள் பேசணும், தாவேகா தலைவர். இது இல்லாமல் திருநங்கைகள் திருநம்பிகளுக்கான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. விளிம்பு நிலை மக்களுக்காக எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு. கிரைமே நடக்கலைன்னு நான் திருப்பி சொல்கிறேன், கிரைமே நடக்கலைன்னு நான் எங்கேயும் சொல்லலை. குற்றங்கள் இருக்கின்றன, குறைபாடுகள் இருக்கின்றன, அவை சரி செய்யப்பட வேண்டியவை. ஆனால் அதற்காக ஆட்சியே மாற்றணுங்கிற அளவுக்கு இதை விட பெட்டராக என்ன ஆட்சியை நீங்கள் இது வரைக்கும் முன்னாடி இருந்தவங்க கொடுத்துருக்குறாங்க எனக்கு சொல்லுங்கள். இதை விட மோசமான ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாகத்தானே நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க, பரப்புரை செஞ்சீங்க, சொல்லுங்கள். குஜராத்தில் அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, அவ்வளோ பெரிய கலவரம். அந்த பாஜக கண்டித்து உங்களால் என்ன வார்த்தை பேச முடிஞ்சுது? ஓரளவுக்கு மனசான்றோட பேசணும்ல நீங்கள். இன்னைக்கு ஓதுவார்கள், பெண் ஓதுவார்கள் இந்த ஆட்சியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வழிபாட்டு உரிமை பெண்களுக்கு இன்னைக்கு சென்னை, தாம்பரம் உள்ளிட்ட மிகப்பெரிய மிக முக்கிய பெருநகர மாநகராட்சிகள் அதனுடைய மேயர்களாக பெண்கள், அதிலும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்கள் மேயர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதிகார பரவலாக்களை இந்த அரசு தானே சாத்தியப்படுத்தி காட்டியிருக்குது. நீங்கள் ஏதோ ஒன்று லாஜிக்காக சொல்லுங்களேன். நீங்கள் படித்து முடித்த பிறகு அந்த பெண்கள் வேலைக்கு வரணும்னா சென்னையில் யாரை நம்பி விடுறது, எப்படி விடுறதுன்னு சென்னையை தவிர இருக்கக்கூடிய பிற மாவட்ட மக்கள், குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் எல்லாம் அஞ்சிய போது தோழி என்ற பெயரில் ஒரு விடுதி தொடங்கப்பட்டு அந்த விடுதிக்கு அவ்வளோ பாதுகாப்பு வழிமுறைகளை செய்து நீங்கள் படிப்பதோடு நிற்காமல் வாங்க வேலைக்குன்னு சொல்லி, வேலைக்கு வந்தால் வர்ற இடத்துல அவங்களுக்கு தாயுள்ளத்தோடு தங்குவதற்கான விடுதிகளை ஏற்படுத்தி தந்தது இந்த அரசு. நேற்று மகளிர் தினத்தன்று பெண்கள் பயணிப்பதற்கு பெண்களே ஓட்டக்கூடிய அளவில் பிங்க் ஆட்டோ, பெண்களுடைய பாதுகாப்பை எல்லா இடத்துலையும் உறுதிப்படுத்திக்கிட்டே தானே வருது இந்த அரசு. நீங்கள் மனசாட்சியோட பேசணும். எதை கேட்டாலும் மாற்றம், ஒரு மாற்றம். எதை மாற்ற போகிறீங்க? ஆட்சிக்கு எதை மாற்ற போகிறீங்க? 69 விழுக்காடு இடஒதுக்கீடு முத்தமிழர் டாக்டர் கலைஞரால் நமக்கு கிடைத்தது. அதற்கு சட்ட அங்கீகாரத்தை உறுதிப்படுத்தியது தான் ஜெயலலிதா. அதை கொண்டு வந்த ஒரு கலைஞர். அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை மாற்ற போகிறீங்களா? வேண்டாம் அப்படின்னு திருப்பி 50 விழுக்காடாக மாற்ற போகிறீங்களா? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வேண்டான்னு மாற்ற போகிறீங்களா? வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு கேட்க போகிறீங்களா? பெண்களுக்கான உள்ளாட்சி தேர்தலில் 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை மாற்ற போகிறீங்களா? வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு 50 விழுக்காடு? எதை மாற்றம் என்றால் எதுன்னு சொல்லுங்கள்.
கல்வியில் இன்றைக்கு தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக இருக்கிறது, இதை மாற்றி பின்னாடி இழுக்க போறீங்களா? வேலைவாய்ப்பில் இன்றைக்கு தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக இருக்கிறது, இதை மாற்றி பின்னாடி இழுக்க போறீங்களா? சுகாதாரத்துறையில் இன்றைக்கு தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக இருக்கிறது, இதை மாற்றி பின்னாடி இழுக்க போறீங்களா? எதை மாற்ற போறீங்க? மாற்றம் என்றால் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு டீ குடிக்க, ஒரு மாற்றத்துக்கு நாளையிலேருந்து பால் டேல குடிப்போன்னு யாரா குடிப்பானா? மாற்றம்னா நிறைய பேர் யாரா கேளுங்களா, ஒரு மாற்றம், ஒரு சும்மா போர் அடிக்கி இந்த படத்தையே பார்த்து ஒரு மாற்றத்துக்கு அந்த படம் பார்ப்போங்கிற மாதிரி அல்லங்க ஆட்சி. ஆட்சி என்பது அப்படி இல்லை. ஒரு மாற்றம்னு சொல்லி தான் டெல்லியில் ஒருத்தரை கொண்டு வந்து உட்காந்து வச்சுட்டு இப்போ வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கோம். சொல்லுங்க, மாற்றம்னு சொல்லி பாஜகவிற்கு வாக்களித்து விடாதீர்கள். அதன் பிறகு அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதே கடினம். சொன்னோமே, கேட்டீர்களா யாராவது? இன்னைக்கு என்ன ஆச்சு? பாஜக எல்லா துறைகளையும் ஒன்னிலாமாக்கிடுச்சு. 2014 மோடி என்ன சொல்லி ஓட்டு கேட்டார்? நான் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை 40 ரூபா, டீசல் விலை 40 ரூபா, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை நான் குறைப்பேன், கூட்டுவேன், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை நான் அதிகப்படுத்துவேன், அது 40 ரூபாய் கொண்டு வருவேன், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, எவ்வளோலாம் ஜும்லாக்கள் சொன்னார்கள். அதில் ஏதாவது நீங்கள் நடந்திருக்கா? அப்போ நல்லா இருக்க ஆட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கெடுத்து மாற்றம் இதே மாதிரி சொல்லி டெல்லியில் கொண்டு வந்து மோடியை உட்காத்தி வச்சுவாங்க. நீ உட்காத்தி வச்சதோட விளைவை இந்தியாவே அனுபவிச்சுட்டு இருக்குது. இதே மாதிரி தமிழ்நாடு நாளைக்கு சீரழியணுமா? என்ன போர் அடிக்குங்கிறதுக்காக ஒரு ஆட்சி, இவரே எவ்வளோ நாள் இருப்பார், கொஞ்ச நாள் அவர் இருக்கட்டும் அப்படி சொல்கிறதுக்கா இது? அப்படி இல்லை. நீங்கள் ப்ராப்பராக பேசுங்க, ஒரு முறையாக நான் குறிப்பாக இளம் பெண்கள், இளைஞர்கள், தம்பி தங்கைகளே உங்களிடம் அன்போடு கேட்கிறேன். நீங்கள் இவ்வளோ கல்லூரி படிச்சிருக்கிறீங்க. இந்த கல்லூரி, நீங்கள் போய் படித்த கல்லூரி, நீங்கள் வேலை பார்க்குற சாஃப்ட்வேர் நிறுவனங்கள், கம்ப்யூட்டர் நிறுவனங்கள், டைடல் பார்க்கெல்லாம் விஜய் உருவாக்கி தந்ததா? அல்லது மந்திரத்தில் யாரேனும் ஜி பூம்பா டைடல் பார்க்கே வா, ஜி பூம்பா கல்லூரியே வான்னு உருவாக்கி தந்ததா? இல்லை. நீங்கள் இன்றைக்கி தைரியமாக படிக்கிறீங்க, படித்து முடிச்சோன்னா உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? முத்தமிழர் டாக்டர் கலைஞர் போட்ட விதை. அவர் அத்தனை கல்லூரிகளை உருவாக்கினார், அவர் டைடல் பார்க்க கொண்டு வந்தார், அங்கேருந்து வந்தது தானே இவ்வளவும். அதனால தான் இன்றைக்கி படித்து முடித்தோன்னு உங்களுக்கு வேலை. கொஞ்சம் மனசான்றோடு பேசணுமா இல்லையா? விமர்சனங்கள் வைக்கலாம், ஒரு ஆட்சியின் மீது, அரசின் மீது விமர்சனங்கள் வைப்பது என்பது வேற. ஆனால் இந்த ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அப்படிலாம் இருந்தால் சென்னையில் பெண் பிள்ளைகள் வேலைக்கு வருவாங்களா? விடுவாங்களா? வீட்டில் பெண் பிள்ளைகள் வேலை பார்க்குமா? முதல்ல எப்படி விஜயால இப்படிலாம் பேச முடியுதுன்னு எனக்கு தெரியலை. திரைத்துறைக்குள் அவர் சார்ந்திருக்கக்கூடிய திரைத்துறைக்குள், அவர் இருக்கக்கூடிய திரைத்துறைக்குள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சமீபத்தில் ஒரு பெரிய சர்ச்சை எழுந்துச்சு, பெரிய பிரச்சனை எழுந்துச்சு. அது குறித்து ஏதேனும் கருத்து சொல்லியிருப்பாரா நண்பர்? திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பேசியிருப்பீங்களா நீங்கள்? இவங்க நேற்று தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் உமன் ஹராஸ்மெண்ட் என்று போடணும். பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் என்று போடுவதற்கு பதிலாக ஸ்டாண்ட் ஃபார் உமன் ஹராஸ்மெண்ட்னு வால் போஸ்ட் அடித்து என்ன செய்கிறாங்க இவங்க நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. இவ்வளோதான் அறிவு. நம்ம என்ன போராட்டம் பண்ணுறோம், எதுக்கு போராட்டம் பண்ணுறோம், ஏன் போராட்டம் பண்ணுறோம்னே தெரியாத அவங்களுக்கு விஜயை பிடிச்சிருக்கு. விஜய் எல்லாருக்கும் அவருடைய ஆக்டிங் பிடிக்கும், அவருடைய நடிப்பு பிடிக்கும், அவருடைய நடிப்பாற்றல் பிடிக்கும், அவருடைய நடன ஆற்றல் பிடிக்கும். எல்லாரும் ரசிப்பாங்க, திரையில் பார்க்கலாம், ரசிக்கிறோம், சந்தோஷம். அவருக்கு அரசியல் வர்றதுக்கு உரிமை இருக்குது, அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதை மட்டுமே வைத்து ஒருவருக்கு வாக்களிக்கணும் அல்லது அவரை தேர்ந்தெடுக்கணும் என்று நினைப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பல்லாண்டுகள் பின்னோக்கி இழுத்து சென்று விடாதா? தமிழ்நாடு இன்னைக்கு எந்த இடத்துல நிற்குதுன்னு இளைஞர்கள் சிந்திங்களேன். நான் இளைஞர்களை கையெடுத்து கேட்குறேன், அன்போடு கேட்குறேன். ஒரே ஒரு நாள் லைப்ரரி போங்களேன், ஒரே ஒரு நாள் ஏதேனும் ஒரு நூலகத்துக்கு போங்க ப்ளீஸ். ஒரு நாள் போங்க, ஏதாவது 2 புத்தகத்தை எடுத்து, எந்த புத்தகம்னா இருக்கட்டும், ஏதாவது ஒரு 2 புத்தகத்தை எடுத்து வாசிங்க. நீங்கள் பார்க்குற ரீல்ஸ், நீங்கள் பார்க்குற ஷார்ட்ஸ், நீங்கள் பார்க்குற இன்ஸ்டாகிராம் மட்டுமே உலகம் அல்ல. அது இன்னைக்கு வந்தது. இதை உருவாக்குவதற்கு ஒரு பெரும் ரத்தத்தை, பெரும் தியாகத்தை ஏகப்பட்ட பேர் சிந்தி தான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த இடம் கிடச்சிருக்கு. நம் முன்னோர்கள் எங்கே இருந்தாங்க? அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய கல்வி என்னவா இருந்துச்சு? இன்றைக்கி நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய கல்வி என்னவா இருக்குது? இதற்கு காரணம் யார்? எங்கேருந்து வந்துச்சு? தமிழ்நாட்டில் முதல்ல எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருந்தன, எத்தனை கல்லூரிகள் இருந்துச்சு, இன்றைக்கி எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது, இன்றைக்கி எத்தனை கல்லூரி இருக்குது? இதெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் எத்தனை அணைக்கட்டுகள் இருக்குது? இதெல்லாம் யார் உருவாக்குனா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள் எத்தனை? அதை யார் கெட்டியது?
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை யார் உருவாக்கியது? பெண்களுக்கான திட்டங்களை அதிகம் செயல்படுத்தி, இதெல்லாம் போய் படிங்களேன், தயவுசெய்து படிங்களேன். படிச்சுட்டு நீங்கள் விருப்பப்படி வாக்களிங்க, தப்பு இல்லை. ஆனால் படிக்காமலேயே, இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளாமலேயே இன்ஸ்டாகிராம்லேயும் ரீல்ஸ்லேயும் வர்றதை நம்பி நீங்கள் நினச்சா கூட திருப்பி பெற முடியுமா? நீங்கள் தப்பாக ஒரு ஓட்டை போட்டீங்க, ஐயோ நான் இவருக்கு எல்லாம் தெரியும் நினச்சேங்க, நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா நடிப்பார், நல்லா ஃபைட் பண்ணுவார், அதை நினச்சி நான் ஓட்டு போட்டேன். ஆனால் பாருங்கள், ஆட்சி இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுங்க, அதனால் நான் ஏன் அப்படி கேட்க முடியுமா? முடியாது. பின்னாடி போயிடும் தமிழ்நாடு. அதனால் இளைஞர்களும் சிந்திக்க வேண்டும். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களும் அரசின் மீது குற்றச்சாட்டு வைப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது, அது உங்களுடைய கடமையும் கூட, தப்பில்லை. ஆனால் ஆதாரங்களோடு தெளிவாக ஒரு வாதத்தை வச்சிங்கன்னா அதன் மீது நம்ம விவாதிக்கலாம், வாதிடலாம், நாகரிகமாக வாதிடலாம், ஆதாரங்களோடு தரவுகளோடு பேசலாம், ஒரு ஜனநாயகபூர்வமான உரையாடல்களை நம்ம நிகழ்த்தலாம். நாமேன்னு சொல்கிறது தாவேகா நண்பர்களும் அதற்கு மாற்றுக்கருத்துடைய நண்பர்களும் அந்த மாதிரியான ஆரோக்கியமான ஜனநாயகபூர்வமான ஒரு உரையாடல்கள் மூலம் இந்த ஜனநாயகத்தை நம்ம மேம்படுத்தலாம், அதை செய்யலாம். ஆனால் மேலோட்டமான ஒரு வாதத்தை வைப்பதை தமிழ்நாடு இளைஞர்கள், தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். மேலோட்டமான வாதங்களை வைப்பதை தவிருங்கள். தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்று சொன்னால் அது திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் பெரியார், அண்ணா, கலைஞர் இவருடைய திட்டங்களால் நடைபெற்றது என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய போதாமைகளை சுட்டி காட்டுங்கள், அது வேற. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து கடந்து சென்றால் தமிழ்நாடு உங்களை ஒருபோதும் மன்னிக்காது என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.